ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா முதுகு வலி. நிறைய பேர் முதுகு வலியில் அவதிப்படுவாங்க. அந்த முதுகு வலியால் உங்களுக்கு அது தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா அதனால் என்னென்ன பிரச்சனை வரும் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் முதுகு வலியில் எல்லா மக்களும் அவதிப்படுவாங்க. இருக்கிறதே பெரும் பிரச்சனை என்னன்னா முதுகு வலி. அதில் 80% மக்கள் முதுகு வலியில் தான் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த முதுகு வலியால் முதுகு வலியும் தசைவலி அல்லது அதிக அழுத்தம் இருக்கிறதுனால நம்மளுக்கு முதுகு வலி ஏற்படுது. ஒரு சில டைம் அதுவே தானாக சரியாகி போயிடும். ஒரு சில டைமில் அந்த வலி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நிறைய நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான சிகிச்சையை நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரத்தில் முதுகு வலி நம்மளோட உடலில் இருக்கிற பிரச்சனையும் அதை அந்த வலியை சுட்டி காட்டுறதுக்கும் அந்த முதுகு வலி ஒரு காரணமாக இருக்குது. அந்த முதுகு வலி எந்த பிரச்சனையினாலும் ஏற்படுது, அதுக்கு எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நைட்டு தூங்கும்போது நம்ம சரியாக தூங்காமல் ஒரு நிலையில் தூங்காமல் அதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு முதுகு வலி ஏற்படும். அந்த மாதிரி முதுகு வலி வரும்போது நம்ம உடனே போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அது முதுகு வலியிலேருந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அறிகுறி தோணும். ஒரு முதுகு வலி ஏற்படும் போது அதுக்கு மேலே அல்லது கீழே முதுகு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தசை அல்லது எலும்போட இணைப்பு தொடர்புடையதாக இருக்கும். அப்படி அது மாதிரி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கான அறிகுறியாகவும் அது ஏற்படக்கூடும். காலையில் எந்திரிச்ச உடனே முதுகு பகுதியில் லேசாக வலி உணரும். அந்த மாதிரி வலி வரும்போது 30 நிமிஷத்தில் அதுவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்ற அலர்ஜியை அது கீழ்வாதத்தை ஏற்படுத்துறது, அதாவது கீழ்வாதத்தை உண்டாக்குறதுக்கான அறிகுறியாக அது தென்படும். சமீபத்தில் விபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா முதுகு பகுதியில் வலி ஏற்படும். உடனே அப்படி வலி ஏற்பட்டுச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன வழிமுறை, அதுக்கு என்ன சிகிச்சை பெறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதுகுத்தண்டு முறிவு அல்லது இதர பிரச்சனைகள் ஏற்படும் அறிகுறியாகவும் அது காமிச்சு கொடுக்கும் முதுகு வலி. இடுப்பு முதுகில் இருக்கிற நரம்பு வேரில் அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நீர்ப்பை அல்லது குடல் இறக்கத்தில் கட்டுப்பாடு அது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் செயலுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் முதுகு பகுதியில் அதிகமாக வலி ஏற்படும். அதனால் முதுகு வலி வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அதுக்குண்டான சிகிச்சை என்ன, அதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத பற்றி கேட்டு அதுக்குண்டான சிகிச்சை பெற்றுக்குங்க. நிறைய தகவலை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.